ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் 4ஆம் பகுதி 15வது தலைப்பு. அன்னைக்கு உதவிய ஐங்கரன். அம்பாளும் விக்னேஸ்வரரை உத்பவிக்கப் பண்ணி அவர் சகாயத்தினாலேயே ஜெயம் பெற்றாள் என்று லலிதோபாக்கியானத்தில் வருகிறது. லலிதாம்பிகை பண்டாசுரனோடு யுத்தம் செய்தபோது சக்திசேனை என்பதாக முழுக்கவும் தேவஸ்திரீகளையே கொண்ட படையோடு போனாள். போய் படை வீடாக ஒரு அக்னி கோட்டை கட்டப்பண்ணி அதற்குள் சேனா சமூகத்தோடு கூட முகாம் போட்டிருந்தாள். பண்டாசுரனுக்கு மந்திரபலம் நிறைய உள்ள விசுக்ரன் என்ற ஒரு அசிஸ்டண்ட் இருந்தான். அவன் என்ன பண்ணினான் என்றால், விக்னயந்திரம் ஒன்றை பண்ணி அதை அக்னி கோட்டைக்குள்ளே போய் அம்பாளின் கூடாரத்தில் விழும்படியாக விசிறி எறிந்தான். அந்த யந்திரத்தின் தன்மை என்னவென்றால், இந்த நாளில் சைக்கலாஜிக்கல் வெல்ஃபேர் என்கிறார்களே, அப்படி அது எதிராளியை பௌதிகமாக தாக்காமல் அவர்களுடைய மனசையே சத்ருபக்ஷமாக மாற்றிவிடும். இப்போது பிரச்சாரத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக மனசை மாற்றுகிற மாதிரி இல்லாமல் மந்திர சக்தி வாய்ந்த யந்திரமாதலால் அது உடனேயே மனமாறுதலை உண்டாக்கிவிடும். விக்னயந்திரம் வந்து விழுந்தவுடன் அதன் மயக்கும் சக்தியால் சக்தி சேனைகளின் புத்தியே மாறிவிட்டது. எதற்காக அசுரர்களை நாம் கொல்லணும்? இது ஜீவஹிம்சைதானே. அம்பாளுக்கு அவர்களிடம் விரோதமென்றால் நமக்கென்ன வந்தது? இன்னும் அடி அஸ்திவாரத்துக்கே போனால் எதற்காக இந்த அம்பாளுக்கு அடங்கி நாம் வேலைக்கார பிழைப்பு பிழைக்கணும்? நம்மால் தான் அவளுக்கு பலம் என்பதால் தானே நம்மை சேர்த்து திரட்டி கொண்டு வந்திருக்கிறாள். இத்தனை நாளாக நாம் என்னவோ புத்தி இல்லாமல் அவள்தான் நமக்கெல்லாம் மேலே, அவளுக்கே நம்மை அடக்கி ஆள்கிற பலம் இருக்கிறது என்றெல்லாம் நினைத்து கொண்டு ஏவல் செய்துவிட்டோம். இப்போதுதான் மயக்கம் தெளிந்திருக்கிறது. இனிமேலும் இப்படி தப்பு பண்ணக்கூடாது. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால், ஆயுதங்களை போட்டுவிட்டு அப்படியே ஸ்ட்ரைக் பண்ணிவிட வேண்டும். எஜமானி பணியாளி என்கிற கதை இனிமேலே பலிக்காது. எல்லாரும் சமம்தான் என்றெல்லாம் அந்த சேனைகள் ட்ரேட் யூனியனிசம், கம்யூனிசம் எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டன. வேர்க்க விறுவிறுத்து கொண்டு அடியும் குத்தும் பட்டு கொண்டு இனிமேலே இவளுக்காக யுத்தம் செய்ய வேண்டியதில்லை. நாம் பாட்டுக்கு நிர்விச்சாரமாக தூங்கலாம். அக்னி கோட்டை தான் இருக்கவே இருக்கிறது. அதை தாண்டி யாரும் வந்து நம் தூக்கத்தை கெடுக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு சேனா சமூகம் முழுக்க படுத்து கொண்டு கோர் கோர் என்று குரட்டை விட ஆரம்பித்து விட்டன. புத்தியை முதலில் மாறாட்டமாக கலக்கிவிட்டு அப்புறம் அது ஸ்தம்பித்து செயலிழந்து தூங்கும்படி செய்யும் சக்தி விக்னயந்திரத்துக்கு இருந்ததால் இப்படி நடந்தது. ஜிரும்பனாஸ்திரம் என்று ஒன்று உண்டு. அதை போட்டுவிட்டால் அதற்கு ஆளாகிறவர்கள் கொட்டாவி கொட்டாவியாக விட்டுக்கொண்டு அசந்து விழுந்து விடுவார்கள். ஜிரும்பனம் என்றால் கொட்டாவி விடுவது. நவீன கால ஆயுதங்களை விட பயங்கரமான விசித்திரமான ஆயுதங்களை மந்திர சக்தியாலேயே ஆதி காலத்தில் செய்திருக்கிறார்கள் என்று புராணத்தில் உள்ள விவரங்களை பார்த்தால் தெரியும். பிரம்மாஸ்திரம், நாராயணாஸ்திரம், பாசுபதாஸ்திரம் முதலியவற்றின் சக்தியை பற்றி படிக்கும்போது ஆட்டம் பாம், ஹைட்ரஜன் பாம் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று தோன்றும். இப்போது இந்த பாம்களின் ரேடியேஷனால் கர்ப்பச்சேதம் ஏற்படுகிறது என்கிறார்கள் என்றால், அந்த காலத்தில் அஸ்வத்தாமா போட்ட அபாண்டவாஸ்திரம் உத்தரையின் கர்ப்பத்தில் இருந்த சிசுவை பாதித்திருக்கிறது. கிருஷ்ண பரமாத்மாதான் அதை ரட்சித்து கொடுத்தார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.